நேற்று போய் தொலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் அது நீங்கள் தொலைக்கிறது உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு அண்ணன், பேர்லாம் சொல்ல விரும்பல, ஒரு அண்ணன் யாரும் தெரிஞ்சு சொல்கிறது இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னோட அதுக்கு நான் ரிப்ளை பண்ண ஆன்சர் என்னன்னா, யார் தெரியாமல் பண்ணுறது தப்பு. எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு சில நேரம் அப்படியெல்லாம் இருக்கும் தான். ஆனால் அதுவே நம்ம யோசிக்கிறது இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, போய் தலை அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கள, உங்களுக்கு அது நீங்கள் ஒரு எயிற அம்பு மட்டும்தான். நீங்கள் அந்த அம்பை மட்டும்தான் எய்து விடுறீங்க. ஆனால் அது எதுக்க உள்ள உங்களுக்கு எதுவும் பாதிப்புமே கிடையாது. எதுக்க உள்ளவங்களை அது குத்தி கிழிக்கும். அந்த வார்த்தை எவ்வளோ வலியை தரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது யாரும் தெரிஞ்சே பண்ணுறது இல்லையே அப்படின்னாலுமே அவங்க நினைப்பாங்களா, இவர் இது வேணும்னு சொல்லலை, சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு எதுக்க அவங்க கேட்குறவங்களுக்கு அவங்க அந்த வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது கணவன் மனைவியை சொல்லலாம், மனைவி கணவனை சொல்லலாம், அது வேற விஷயம். யாரை சொன்னாலுமே அந்த வார்த்தைக்கான வலிதான். அதான் உண்மை.